அன்பு நேயர்களே, இன்று ஒரு மிகப்பெரிய சிங்கள தேசத்தில் ஒரு செய்தி உலாவி வருகின்றது. கொடூரம், கொடூரம், கடுமை, மனிதநேயம் இல்லாத சித்திரவதை. என்னவாம், 3 ஒரு எஸ்ஐக்கும் 2 போலீசாருக்கும் கடூழிய சிறை தண்டனை காவல் 7 ஆண்டுகள். 1 நாள் 2 இல்ல, எங்க கொடுத்துட்டாங்க? நீர்கொழும்பு மேல் நீதிமன்றம் கொடுத்திருக்குது. ஹைகோர்ட் தான் அது. இப்ப பாருங்க, என்ன கேஸ் தெரியுமா? போதைப் பொருள்ல ஒரு சந்தேக நபரை கைது செய்கிறார்கள். கைது செய்து அந்த கைது செய்யப்பட்ட நபரின் பிறப்புறுப்பில் வெங்காயத்தை தேய்ச்சி, வெங்காயம் பச்சை கொச்சிக்காய், வெங்காயம் மட்டும் எரியாது இல்லை, தேய்த்து அவரது கைகள் உயிரற்றதாக மாறும் வரை கொடூரமாக தாக்கி காயப்படுத்தி அடித்ததற்காக நீர்கொழும்பு உயர் நீதிமன்றத்தால் இந்த 3 பேருக்கும் இந்த தண்டனையை வழங்கியிருக்கு. போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் 3 அதிகாரிகளுக்கும் தலா 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு உயர் நீதிமன்ற நீதியரசர் கவிந்தியா நாணயக்கார இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார். நாடு முழுவதும் அவருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றது. அதாவது இந்த காட்டு மிராண்டித்தனத்தை நாங்க ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளல. சட்டத்தை செய்ய ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவர பேரு அசங்க ரமேஷ் அமர்சிங்க என்ற, அதாவது அவர பேரு சப் இன்ஸ்பெக்டர் அசங்க ரமேஷ் அமரசிங்க மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் அருணா தினேஷ் மற்றும் திலின உதயங்க ஆகிய 3 பேருக்கு தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய செய்தியாகவும் இது பரிமாறி வருகின்றது. இந்த சம்பவம் நவம்பர் 2018 பதிவாகியுள்ளது. கட்டுநாயக்கவை சேர்ந்த தையல்காரனா, அவர் ஒரு டைலர் சீனி முகமது நஹூக்கர் நதீப்பை அவரது 5 வயது மகனுடன் அதிகாரிகள் கைது செய்து அவரிடம் போதைப்பொருள் இருப்பதாக கூறி கடுமையாக விசாரித்திருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவரின் தலையில் பொலித்தீன் பையை வைத்து மூச்சு திணறடித்து கைகளை ஒரு தடியால் கட்டி தீப்பாய்களில் வைத்து அடித்து பிறப்புறுப்பில் அலர்ச்சி ஏற்படுத்தும் பொருளை, அதாவது வெங்காயம் இல்லை, பச்சை மிளகாய் பூசி கொலை செய்வதற்கான ஆதாரங்கள் விசாரணையின் போது வெளிப்படுத்தப்பட்டன. இதைத்தானா காலகாலமா செய்றீங்க? தடவியல் மருத்துவ அறிக்கைகளின்படி பாதிக்கப்பட்டவரின் உடலில் 11 வெளிப்புற காயங்கள் காணப்பட்டன. மேலும் தாக்குதல்களால் அவரது கைகள் கூட உயிரற்றவை என்பது நீதிமன்றத்தில் சாட்சியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நல்ல வேலை பார்த்தீங்கன்னா, சந்தேக நபர் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்ட போது கூட அவரது காயங்களை மறைக்க அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் மனித உரிமைகள் ஆணையம் தலையிடும் வரை அவருக்கு முறையான மருத்துவ சிகிச்சை அளிக்க காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் நீதிபதி தனது நீதியரசர் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். வழக்கறிஞர் தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்கள் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளன என்றும் முடிவு செய்த உயர் நீதிமன்ற நீதியரசர் அதிகாரப்பூர்வ அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட இந்த மனிதாபிமானமற்ற செயலை கடுமையாக விமர்சித்திருந்தார்கள் கௌரவ நீதியரசர் அவர்கள். சிறை தண்டனைக்கு கூடுதலாக பாதிக்கப்பட்டவருக்கு ஏற்பட்ட தீங்கிற்கு பிரதிவாதிகள் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. இது சட்ட அமலாக்க அதிகாரிகளால் சித்திரவதைக்கு எதிரான வலுவான நீதித்துறை முடிவாக கருதப்படுகிறது என்றும் சமரிக்கப்படுகின்றது. இது இலங்கை பரப்பில் மிகப்பெரிய இஷ்யூ செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதாவது இவர்கள் இந்த காட்டு மிராண்டித்தனமான பாபரியன் குணமாக நடந்து கொள்வதை நாம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையிலேயே நீர்கொழும்பு உயர் நீதிமன்ற நீதியரசர் கௌரவ கவிந்தியா நாணயக்கார போன்றோம் இலங்கையில் இருக்கின்ற எல்லா நீதிபதிகளும் செயற்பாடுபடுவானால் இலங்கை சிங்கப்பூரை போன்ற ஒரு நாடாக மாறும். இதை கூட சுப்ரீம் லீடர் டில்வின் சில்வா அவர்கள் இதை கவனிக்க வேண்டும். நாட்டில மிக முக்கிய நீதித்துறை. இந்த பாருங்க, யாழ்ப்பாணத்துல 17 வயசு பையனை சுட்டிருக்காங்க, தலையில சுட்டிருக்காங்க. அடே, ஒரு வாகனம் நிறுத்தலைவே என்றால் நீ அந்த வாகனத்துடைய டயருக்கு தானே சுடணும், நீ எப்படி தலைக்கு சுடுவாய்? இதை கூட யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற கௌரவ நீதியரசர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீ அவன் எந்த குற்றவாளியாக இருக்கட்டும், அவனுக்கு இப்ப பல மாதிரி சொல்றாங்க, உடம்பில் போதை வசதி இருந்துச்சான் பாவிச்சான்னு சொன்னால்
அவர் டிரைவர் இல்லாம ஓடினாமன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எவ்வளவு தூரம் ஆதாரமோ நமக்கு தெரியல. சில வேளை டிரைவர் ஓடி இருக்கலாம் இவனை விட்டுட்டு, அது கலக்க சிக்கல் இருக்காது, வேணுண்ட விட்டு ஓடி இருக்கலாம். அவன் தாயெல்லாம் அழுதுகள் அதையெல்லாம் பாருங்க நீங்க. அதாவது இந்த பாபரியன் காட்டுமிராண்டித்தனம் இந்த இலங்கை போலீஸ் படையிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும். அது வீதிகளையும் காட்டுமிராண்டித்தனம் காட்டுறாங்க. ஒரு ஒழுக்கமான போலீஸாக மாற்றப்பட வேண்டும். இப்ப லண்டன் எல்லாம் பாருங்க, எவ்வளவு ஜப்பான்ல பாருங்க, நாங்க ஜப்பான்ல பார்த்திருக்கிறோம், லண்டன்ல வாழ்ந்து பார்த்திருக்கிறோம், ஜப்பான்லயும் பார்த்தோம். எவ்வளவுதான் அடிச்சாலும் ரொம்ப வலிக்காம பார்ப்போம். வடிவேல் சொல்லா போல எவ்வளவுதான் அடிச்சாலும் ரொம்ப தாங்குற போலீஸ் மாதிரி ரொம்ப மோசமா பொதுமக்கள் கத்துவாங்க போலீஸை பார்த்து. ஒரு பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை, நீ ஏண்டதை செய்யணும் போலீஸ் அவங்க ஓடி போறாங்க. போலீஸ் ஓடுது இவங்களை பார்த்து. இங்க என்னன்னா நமக்கு ஏண்ட கூத்து காட்டாலும். இப்ப பலஸ்தீன் போன்றுதான் இந்த யாழ்ப்பாணம் நடந்திருக்கு. இந்த சின்ன பையன் 17 வயசு சிறுவனை தலையில் சுட்டிருக்கின்றார்கள். இது யாரு கேட்கிற? மனித உரிமை அமைப்பும் எல்லாம் கேட்கணுமா பார்க்கணுமா? அந்த சுடுகாட்டவன் நீதிமன்றத்தில் ஏற்றணுமா இல்லையா? அவங்களுக்கு சிறையில செல்லணுமா இல்லையா? 6 மாசம் பிணக்கூடாம 6 மாசமும் 40 நாளும் இல்ல 6 மாசமும் 10 நாளும் அவருக்கு பெயில் கொடுக்காம அட்டெம்ப்ட் டு மேர்டர் உச்சகாட்ட மேர்டர் அவரை உள்ள தள்ளணும். அதெல்லாம் அங்க உள்ள வக்கீல்களை தான் பார்க்கணும். ஏனெனில் இந்த காட்டுமிராண்டித்தனங்கள் ஒழிக்கப்படும். அதுல நான் ஒருபோதும் அது உடன்பாடம் இல்லை. நீங்க உங்களோட சட்டத்தை சின்ன பாருங்க, சின்ன ஒரு டைலர் பையனாம், அவன் சின்ன வயசு 5 வயசு மகனுடன் வந்து இந்த இவன்கள் கைது செஞ்சு அது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பாருங்க. இந்த பொலித்தீன் பையன் சொல்லி இது மிக அதிகமா டிஐடி எங்க டிஐடி என்ற டெரரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் டிவிஷன், அதான் என்ன இந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவும். அதுல கடந்த காலங்களில் தமிழ் பையன்கள் சந்தை நபர்களுக்கு அதான் செய்யறது. இது நம்ம சொல்லலைங்க, அந்த உங்களுக்கு மீண்டும் அதை டபுள் என்ட்ரி போட்டு தரோம் பாருங்க. இதை நான் பல தடவை சொல்லிருக்கேன், தெரியும், இந்த சித்திரவதை தெரியும். நான் லண்டன்ல கூட ஒருவரை சந்திச்சு இந்த மாதிரி சித்திரவதை செய்யப்பட்டதை நான் எனக்கு அந்த இரவு 1 மணி வரையும் பேசினார். அது பேரெல்லாம் நம்ம உங்களுக்கு 1 மணி வரை அந்த சித்திரவதைக்குட்பட்ட பொடியன் பேசினார். அதுல பாருங்க என்ன வருதுன்னு பாருங்க. தலையில், அதாவது ஒரு சந்தேக நபரை பிடிச்சால் என்றால் தலையின் பொலித்தீன் பையை வைத்து மூச்சு திணற அடிக்கிறேன். அதாவது அது சரியா சொல்ல போனா ஒரு நீளமான ஒரு பொலித்தீன் பை எடுத்து அதுக்குள்ள பெட்ரோலை ஊத்தி போட்டு குலுக்குற, நல்லா மிக்ஸ் பண்ணி குலுக்கிட்டு போட்டு அப்படியோ அவரை தலகுன்னு கட்டுறது. இது ஒரு விதம், நான் சொல்லுவது ஒரு விதம், அதுக்கிட்ட போய் இதை வாரம். இப்ப என்ன சொன்னாங்க? தலையில் பொலித்தீன் பையை வைத்து மூச்சு திணறடித்து கைகளை ஒரு தடியால் கட்டி கைகளை ஒரு தடியால கட்டி வச்சுட்டு பீப்பாய்க்குள்ள பூத்தி போட்டு அடிக்கிறது. அந்த நேரம் இதெல்லாம் அம்மனமா தான் செய்யறது. பிறப்புறுப்பில் அலசி எரியும் அளவுக்கு பொருள் என்ன பூசுற? கொச்சிக்காய் பச்சை கொச்சிக்காய் நல்லா மிக்சர்ல போட்டு அரைச்சி போட்டு பூசுற. இது எவ்வளவு சித்திரவதை பாருங்களேன். இதெல்லாம் செய்ய சொல்லிக்க அவங்கள என்ன உண்மை கேட்க போறாங்க அவங்கள்ட்ட இருக்கட்டும். இப்ப நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், எப்படி ஒருவரை அம்மனமாக தலைகீழாக கட்டி தொங்க விடுவது. தொங்கிட்டு இருப்பாரா? கையையும் கட்ட காலையும் கட்டிட்டா தொங்கிட்டு இருப்பாரு. ஒரு கட்டுல காலை போட்டு அப்படியே ஒரு கட்டுல 2 காலையும் சேர்த்து புணச்சி கட்டிவிட்டா இவர் தொங்குவார். கையையும் கட்டிவிட்டு இப்ப ஒரு தலை அமுலும் அவ்வளவுக்கு ஒரு 1/2 லிட்டர் 3/4 லிட்டருக்கு பெட்ரோலை பொலித்தீன் பேக்கர் நல்ல பொலித்தீன்ல நல்லா ரொம்ப நேரமா குலுக்கி போட்டு அவரை கழுத்துல போட்டு கட்டி விடுறேன். கட்டினா ஃபுல்லா மயக்கத்துல போயிடுவார். இப்ப டேய் உண்மையை சொல்லு, அதற்ற அடிக்கிற உதைக்கிற இது 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 இவனுங்கள்ல இது வேறு இந்த இஸ்ரேல்ல சித்திரவதைக்கெல்லாம் இதுவும் வருகுது. அந்த மாதிரி தான் வடகிழக்குல நாள்தோறும் நடைபெற்ற மனிதகுல இனத்துக்கு எதிரான சித்திரவதை. இப்ப இதை கூட என்ன சொல்ல போறீங்க? இது சிங்கள உலக மேல சிங்கள தேசத்தில் இன்று வந்த செய்திதான். இது நம்ம கையால மடியால எதுவுமே போட்டது கிடையாது. அந்த அளவுக்கு பூசி கொலை செய்வதற்கான ஆதாரங்களை நீதியரசர் அவர்களே அவங்களோட தீர்ப்புல எழுதியிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளா? இப்ப ஜேவிபி அரசும் இதே மாதிரி நீங்க டெல்வின் சில்வா கவனிக்கலையா? அவருக்கு இது நடக்கலையா? எல்லாம் நடந்து வந்து அவர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் இவையெல்லாம் கண்டிக்கும். நீ என்ன இப்ப எல்லாம் செய்றீங்க சுப்ரீம் லீடரா? அப்ப நீங்க இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா? இதை தடுக்கணுங்க. இலங்கையில இப்ப இது ஒரு முஸ்லிம் மானுக்கு மட்டும் இல்ல, சாதாரணமா தமிழ் மானுக்கு தான் நடக்கிற. சிங்கள மக்களுக்கு இது பெருசா நடந்ததை நான் காணல, கேள்விப்படல. இந்த கேஸை கொண்டு வந்தது இதுக்காகத்தான். இது எந்த ஆதாரம் இல்லையாம். அது அவரு இந்த இந்த மேல் நீதிமன்ற தீர்ப்புல சந்தேக நபர் யாரு? கட்டுநாயக்காவை சேர்ந்த தையல்காரர் டைலர்
கூலிக்கு அதுக்கு சொந்தமா தைக்கிற அவருக்கு என்ன பெரிய கோடியா கொட்ட போகுது. சீனி முகமது நவ்கர் நதீப்பை அவரது 5 வயது மகனுடன் இது எப்படி 5 வயசு பையனையும் தான் அரெஸ்ட் பண்ணி போயிட்டு இந்த மாதிரி சித்திரவதை பண்ணிக்காங்க. அவரிடம் போதைப்பொருள் இருப்பதாக கூறி எந்த தடையும் கிடையாது. இப்படிதான் பண்றானுங்க. அது எந்த சந்தேகத்தின் அடிப்படையில என்ன தாறுமாறும் நமக்கு தெரியல. எதுவானாலும் நீதிமன்றம் அவரை குற்றவாளியாக தண்டிக்கவில்லை, கண்டிச்சிருக்குது. பாத்தீங்களா, மேல் நீதிமன்றம் அவரை குற்றவாளியாக தண்டிக்காமல் கண்டிச்சிருக்கி கைது செய்தவங்களை. எப்படி 7 ஆண்டு சிறையும் நஷ்டஈடும் கொடுக்கணும் என்று போட்டுருக்கு. நஷ்டஈடு எவ்வளவு சொல்லி வரல. ஏனென்றால் இது முஸ்லீம் நபர் தானே, அதை எழுத மாட்டாங்க சிங்களம். இப்படி எல்லாம் நடக்குதுங்க. ஆக மிகப்பெரிய கேவலம், அசிங்கம் அரங்கேறி இருக்குது. ஆம் நேயர்களே, மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.